24 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அருமையான பதிவு, முக்கியமான பதிவு. என்னென்னா, நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அந்த ஜாதகங்களில் சனீஸ்வர பகவானோட பிரச்சனைகள் இருக்குது. சனீஸ்வர பகவான் 7.5 சனி, அஷ்டக சனி, கண்டக சனி, பாத சனி எல்லாமே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் எல்லா ஜாதகங்களுக்கும் வரும். அது குறிப்பிட்ட டைம் வரும். அது நம்மளுக்கு தெரியாது, ஜாதகக்காரங்க தான் சொல்லுவாங்க. அதை பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்க முயற்சி பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, அது போன்ற காலகட்டங்களில் இப்போ ஜென்ம சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி 7.5 சனி, இது போன்ற காலங்களில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு உண்டான பரிகார முறைகள் நம்ம செஞ்சிகிட்டே இருந்தோமா நம்மளோட வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து, தடைகள்லேருந்து, பொருளாதார கஷ்டங்கள்லேருந்து நம்மளால் படிப்படியாக அந்த தடைகளை நீங்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். சரிங்களா? இது போன்ற கிரக தோஷங்கள் காலங்களில், கிரகங்கள் பிரச்சனையாக நம்மளுக்கு இருக்கும் காலங்களில் நம்ம என்ன பண்ணோம்னா, சில நம்ம முன்னோர்களும் நம்ம குருநாதர்களும் சொன்ன வழிமுறையை நம்ம பின்பற்றணும். என்ன பின்பற்றணும்னா, நம்ம ஆலயங்களுக்கு போகிறது, அங்கே தீபம் ஏற்றுறது, சில பரிகாரங்கள் அங்கே பிரசாதம் பண்ணுறது, இந்த மாதிரி பிரசாதங்கள் விநியோகம் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம செய்யணும். சரிங்களா? இது போல் செய்யக்குள்ள அதோட தாகங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தப்பிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னோர் செஞ்ச அந்த வழிமுறையும் நம்ம குருநாதர்கள் சொன்ன வழிமுறையும் பின்பற்றணும். கரெக்டாக பின்பற்றுறோமா நிச்சயமாக அதோட தாங்கங்கள்லேருந்து நிச்சயமாக தப்பிக்க முடியும். சரிங்களா? பெரிய பிரச்சனை இல்லாமல் தாங்கக்கூடிய இன்னல்களை கொடுத்தா அதை தாங்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு இறைவன் கொடுப்பார். சரிங்களா? அதுக்கு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்ம இப்போ ஆலய வழிபாடு செய்கிறோம். கரெக்டாக அந்த தோஷங்கள் இருந்தால் தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், இல்லைன்னா போக மாட்டேங்கிறோம். எல்லாரையும் நான் சொல்ல வரல, முக்கியமாக சில மக்கள் அப்படி தான் இருக்காங்க. அந்த மாதிரி வேண்டாம். இறை வழிபாடு டெய்லியும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாதவங்க வாரம் ஒரு முறை செய்யுங்க. அதுவும் முடியலன்னா மாதம் ஒரு முறையாக செய்யுங்க. சரிங்களா? அதுவும் முடியாதவங்க வருடம் ஒரு முறையாக செய்யுங்க. சரிங்களா? ஆனால் நிச்சயமாக இறை வழிபாடு செஞ்சால் தான் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். சரிங்களா? இதுக்கு இறைவன் தான் துணை நின்று நம்மளை வெற்றியாளராக மாற்ற முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே வந்துடலாம். என்னென்னா, நம்ம சனீஸ்வர பகவானோட கோயிலுக்கு போகணும். சரிங்களா? கோவிலுக்கு போகிறப்ப சும்மா போகாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை நாளாக செலக்ட் பண்ணிக்கணும். சனிக்கிழமை நாளையில் என்ன பண்ணணும்னா, நம்ம எந்திரிச்சோடனே நல்லா குளிச்சுட்டு சுத்தமதமாகிட்டு நம்ம சாப்பாடு செய்வீங்க இல்லைங்களா, சாதம், அந்த சாதத்தை காகத்துக்கு உங்கள் கையால் ஒரு பிடி கொண்டு போய் வச்சு, ஒரு தண்ணியை வச்சு சூரிய பகவானை நோக்கி அந்த சாதத்தை அப்படியே சமர்ப்பணம் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்கள் கையால் ஒரு பிடி சாதம் கொண்டு போய் அந்த காகத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டு அதை சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துடுங்க. அது வீட்டுக்கு கீழே இருந்தாலும் சரி, மாடியில் இருந்தாலும் சரி, இதை செய்யுங்க. சரிங்களா? இந்த மாதிரி செய்கிறது உங்கள் வீட்டில் யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், சனீஸ்வர பகவானால் பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருமே இதை செய்யலாம். குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் இது போன்ற விஷயங்களை செய்யலாம். பிறகு இது செஞ்சுட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப எம்பெருமான் சிவபெருமானோட கோவிலில் அங்கே சனீஸ்வர பகவானோட தனி சன்னதி இருக்கும். சில கோயில்கள் இருக்கும், இல்லைன்னா நவகிரகங்களோட எல்லாத்தையும் சேர்த்துருப்பார். சரிங்களா? எப்படி இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் போய் ஒரு தீபம் ஏற்றணும். சரிங்களா? அது என்ன தீபம் ஏற்றணும்னா, நீங்கள் வீட்லேயே என்ன பண்ணுறீங்கன்னா, வில்வத்தில் மகா வில்வம், சாதா வில்வம், இது போன்ற காஷி வில்வம், எந்த வில்வம் கிடைச்சாலும் சரி, அந்த வில்வங்களில் முக்கியமாக சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பறிக்காமல், அது போன்ற அமாவாசை, பௌர்ணமி, இது போன்ற காலங்களில், முக்கியமான விரத காலங்களில் இந்த வில்வத்தை போய் பறிக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ இந்த மாதிரி 4 நட்சத்திரம் பார்த்துட்டு போய் அந்த வில்வத்தை கிளையாக ஒடிக்கக்கூடாது. ஒரு இதழாக பறிச்சிட்டாங்க. சரிங்களா? ஒரு 3 இலையாக இருக்கும், அந்த இதழை மட்டும் பறிங்க, கிளையாக உடைக்காதீங்க தயவு செய்து. சரிங்களா? இது போன்ற அந்த தலையை மட்டும் பிரிச்சுட்டு வந்து நல்லா சேகரிச்சுக்கோங்க. இவ்வளோ இருந்தால் கூட போதும். அதை கொண்டு வந்து வீட்டில் நல்லா காய வச்சு, அதை நல்லா காய வச்சுருங்க. நிழலில் தான் காய வைக்கணும், வெயிலில் வைக்காதீங்க. சரிங்களா? நல்லா நிழலில் வச்சு காய வச்சுருங்க. நல்லா அதை போட்டு மிக்சியில் அடிச்சிருங்க, பொடியாக்கிடுங்க. அந்த பொடியை என்ன பண்ணணுன்னா, ஒரு வெள்ளை துணியில், நல்ல சுத்தமான காட்டன் துணியாக இருக்கணும், பாலிஸ்டர் துணி இருக்கக்கூடாது. அந்த காட்டன் துணியில் இதில் ஒரு கொஞ்சமாக
அதோட இதை எடுத்து ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க. சரிங்களா? முடிச்சா கட்டிட்டு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லெண்ணெயில் ஊற வச்சுருங்க. முன்னாடியே சுத்தமான நல்லெண்ணெயாக வாங்கி அந்த நல்லெண்ணெயில் அதை ஊற வச்சுருங்க. அந்த மூட்டையை ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு நீங்கள் கோவிலுக்கு போகிறப்ப இது எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அந்த மூட்டையை முன்னாடியே வாரம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் அந்த வாரத்தில் ஒரு நாள் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிகிறப்ப கூட போய் இது செய்யுங்க. உங்களால் எப்போ முடியுமோ அப்போ போய் கூட செய்யுங்க. சரிங்களா? ஆனால் கட்டாயம் செஞ்சிங்களா இது பலன் தரும். அங்கே போய் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் போகிறப்ப கோயிலில் போய் ஒரு புது மண் அகல் விளக்காக வாங்கி அந்த அகல் விளக்குக்குள்ளே இந்த மூட்டையை வச்சிடணும். ஓகேங்களா? இந்த மூட்டையை வச்சு அதில் இது தீபம் ஏற்றும் இல்லைங்களா, அதில் எண்ணெய் ஊற்றி அந்த தீபம் ஏற்றும் இல்லைங்களா, அதில் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் இந்த மூட்டையை வச்சு இந்த மூட்டையை அப்படியே நீங்கள் தீபம் மாதிரி ஏற்றிடுங்க. இதை மாதிரி ஏற்றிட்டு இங்கே போகிறப்பயே பூக்கள் அவருக்கு தேவையான நெய்வேத்தியங்கள் ஏதாவது சிறிது எடுத்துகிட்டு போங்க. உங்களால் எது முடியுமோ அது செய்யுங்க. அதை எடுத்துகிட்டு போய் அவருக்கு படையல் வச்சுட்டு எதாவது முடியறது எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப பெரிய விஷயங்கள் வேண்டாம். உங்களால் 2 பழம் கிடைச்சா கூட போதும். சரிங்களா? உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை கொண்டு போய் அவருக்கு படையலாக வச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றிட்டு பூக்கள் எது கிடைச்சாலும் சரி, உங்கள் இஷ்டத்துக்கு கிடைத்தியான பூக்கள், நல்ல பூக்களாக சுத்தபத்தமான பூக்களாக வச்சு, இல்லை என்கிட்ட அந்த வில்வமே இருக்குன்னா அந்த வில்வத்தை கூட வச்சு மிக சிறப்பு. சரிங்களா? இது போன்ற அந்த இடத்துல தீபத்தை வச்சு அவருக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் வச்சு அவருக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோமா, இவரோட எந்த காலங்கள் இருந்தாலும் சரி எம்பெருமான அந்த சனீஸ்வர பகவான் மனம் குளிர்வார். ஏன்னா வில்வத்துக்கு மகாசக்தி நிலை நிறைந்தது வில்வம். சரிங்களா? இதில் நம்ம பண்ணுறக்கூடிய பரிகாரங்கள் மிக அற்புதமான அந்த தீபம் ஏற்றுற முறை. சரிங்களா? இது பிரபஞ்சத்துக்கு கூட போய் வேலை செஞ்சு இங்கே நம்மளுக்கு இருக்கிற தாகங்களில் படிப்படியாக குறைச்சி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கொடுக்கும். சரிங்களா? அந்த நிம்மதி தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா சனீஸ்வர பகவானோட காலகட்டங்கள், அவரோட தசாபுத்தி காலங்கள் ரொம்ப அதிகம். அப்போ அந்த காலகட்டங்களில் குறைஞ்சபட்சம் 20 வருட காலங்களே அவர் இந்த மாதிரி செய்வார். அதே மாதிரி 7.5 சனி, கண்டக சனி, இது போன்ற காலங்கள் ரொம்ப அவருக்கு அதிகமாக இருக்கும். சனீஸ்வர பகவான் மிக நியாயமானவர், தர்மமானவர். அவர் போன்ற ஒரு சிறந்த விஷயங்கள் இருக்காது. ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் எம்பெருமான் சிவபெருமானுடைய ஈஸ்வரம் பட்டமே சனீஸ்வர பகவான் பெற்றவர். சாதாரணமான இந்த பரிகார முறை இல்லை. நீங்கள் மனதார நம்பிக்கையோட இறைவனை மேலே நம்பிக்கையை வச்சு இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக சனீஸ்வர பகவான் மனங்குளிர்ந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்வழி நிச்சயம் காட்டுவார். சரிங்களா? ஏன்னா எம்பெருமான் சிவபெருமான ஆலயத்தில் அவர் வீட்டிருக்கார். அந்த இடத்துல நீங்கள் போடுறது தீபம். அந்த தீபம் என்னென்னா வில்வத்தோட தீபம். அதில் அவ்வளோ பெரிய ரகசிய நிலை இருக்குது. நீங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு இந்த செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். Please subscribe the Sri Vetri Ganapathy Aanmeega Nilayam.